அதை 2ஆக மடிச்சிருந்ததை இப்படி கிராஸாக வச்சு பிடிச்சிக்கோங்க, ஒன்று மேலே ஒன்று மாட்டிட்டு. இப்போ இது கட்டோடு இருக்கிறத வந்து 3/4 அடி கம்மியாக விட்டதை அதை 2ஐயும் சேர்த்து மாட்டிட்டு, இந்த ஃபஸ்ட்டு உள்ளதை பாருங்கள், மேலே இருக்கிறத விட்டுட்டு அடி ஒயரை எடுத்து இப்படி மேலே வச்சு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கணும். உங்களுக்கு மெதுவாக காட்டுறேன். இப்போ 2வது இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், நான் கையை வச்சு வச்சு காமிக்கிறேன். அதுக்கு நேராக உள்ளது, அதில் மேல் ஒயரை விட்டுட்டு அடி ஒயரை எடுத்து அந்த ஃபஸ்ட்டில் தெரியுதில்ல, அந்த ஹோல்ஸில் மட்டும் விடணும். ஏற்கனவே போடுறவங்களுக்கு தெரியும், புதுசாக போடுறவங்களுக்காக நான் ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த 2ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல, ஒரு 3/4 அடி கம்மியாக விட்டது, அது அடிப்பக்கம் இருக்கும். அந்த ஒயரை எடுத்து இந்த 2லையும் சேர்ந்து விடணும். 2லையும் விட்டுட்டோமா, இப்போ எல்லாத்தையும் பாருங்கள், இப்படி கொஞ்சமாக மெதுவாக இழுங்க. எல்லா பக்கமும் இழுத்திங்கன்னா உங்களுக்கு பூ மாதிரி 6 பக்கமும் இதழ் இருக்கிற மாதிரி ஒரு முடிச்சு வந்துடும்.